ஸ்பீக்கர் இருக்கா அவங்ககிட்ட? அங்கேயே வர இருங்க. மைக் போட்டிங்கன்னா கேட்காது எல்லாம் சத்தம் வராது. இதுலேருந்து வாட்ஸ்அப்பில் Michael Jackson is a good singer. That's beautiful. No glory to him. Okay? Understand, guys? Yeah. Michael Jackson is not giving his snacks today. Did Michael Jackson pay for that? Who paid? Super, very good.
good. Beautiful. ಆಶೀರ್ವಾದ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನಿಂತು ನೋಡಿದಾಗ ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಳು ಹತ್ತಿರವಾಗುತ್ತಿದೆ. ನಿನ್ನ ಕರುಣೆಯ ನೆರಳಲ್ಲಿ ನಾ ಎಂದಿಗೂ ಬದುಕುವೆನು. ನಿನ್ನ ಕರುಣೆಯ ನೆರಳಲ್ಲಿ ನಾ ಎಂದಿಗೂ ಬದುಕುವೆನು. ಗಾಳಿ ತಂದು ನಿನ್ನ ಮಾತು ಮೃದುವಾಗಿದೆ, ಮಳೆ ಬಿಲ್ಲು ನಿನ್ನ ವಾರ್ತನೆ ಹೇಳುತ್ತದೆ. ಆದಿಯಲ್ಲಿ ಬಂದರು ಎದುರಿದೆ, ನಿನ್ನ ಬೆಳಕು ನನಗೆ ದಾರಿ ತೋರಿಸುತ್ತದೆ. ಗಾಳಿ ತಂದು ನಿನ್ನ ಮಾತು ಮೃದುವಾಗಿದೆ, ಮಳೆ ಬಿಲ್ಲು ನಿನ್ನ ವಾರ್ತನೆ ಹೇಳುತ್ತದೆ. ಆದಿಯಲ್ಲಿ ಬಂದರು ಎದುರಿದೆ, ನಿನ್ನ ಬೆಳಕು ನನಗೆ ದಾರಿ ತೋರಿಸುತ್ತದೆ. ಆಶೀರ್ವಾದ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನಿಂತು ನೋಡಿದಾಗ ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಳು ಹತ್ತಿರವಾಗುತ್ತಿವೆ. ನಿನ್ನ ಕರುಣೆಯ ನೆರಳಲ್ಲಿ ನಾ ಎಂದಿಗೂ ಬದುಕುವೆನು. ನಿನ್ನ ಕರುಣೆಯ ನೆರಳಲ್ಲಿ ನಾ ಎಂದಿಗೂ ಬದುಕುವೆನು. ಲಾ 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 ಲಾ. Next. Ashwin, your worship part. Comfortable, get comfortable. Become some stone or whatever. Yeah, good idea. Okay. John, you are going to wherever. look at We don't have any other audio source, just the live audio. It will be fine here, I think.
காலத்தில் என்னை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே அடைக்கலம், யெகோவா தேவனே என்பவர். யாக்கோபின் தேவனே அடைக்கலம், யெகோவா தேவனே என்பவர். கலக்கமில்லை, பயமில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கருத்திலே. கலக்கமில்லை, பயமில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கருத்திலே. நீரே அடைக்கலம், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அபத்தரித்து தேவனே நான் அறிகிறேன், அவசரத்தை கருவை நிற்க பார்க்கிறேன். அபத்தரித்து தேவனே நான் அறிகிறேன், அவசரத்தை கருவை நிற்க பார்க்கிறேன். தாய்பரவன் வெற்றி கொண்ட மொழியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்பரவன் வெற்றி கொண்ட மொழியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறேன். காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறேன். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருப்பி நடத்துவேன். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவேன். நீரே அடைக்கலம், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே அடைக்கலம், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. Okay, thank you. நல்ல worship பண்றீங்க. Okay, one minute. அது ரெண்டு mic இல்ல mic வேண்டாம். இல்ல request. Okay. Praise the Lord. Hallelujah. இந்த நாள் எப்படி போச்சு? Did you enjoy? Yes. And touch the clouds? Yes. Okay. So we are so excited. We are so happy because today the Lord has led us so wonderfully. Okay. So we had a very good snacks in between and a wonderful travel. So thanks to the drivers who drive safely all the 3 vehicles. So before we go to another program, so today we have a very, very special guest so with us, Pastor Akshanaya Das, and we are so glad to have him with us. He's a family friend and Gerajim well-wisher. So we are so thankful to him. And on behalf of Gerajim family, we want to give a warm welcome by giving a great clap. ದೊಡ್ಡ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ರಕ್ಷಣೆ ದಾಸ್ ಅವರನ್ನ ನಾವು ವೇಟ್ ಮಾಡೋಣ. ಸೊ ಅವ್ರ ಕುರಿತಾಗಿ 3 words ಫ್ರಮ್ ರಾಜನ್. நீங்கெಲ್ಲ இன்னைக்கு பஸ்ல போனீங்களா? எத்தனை பஸ்? 1 2 3. எத்தனை பஸ்? இந்த 3 பஸ் யார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்மளுக்கு? ஏசப்பா. ஆனா இந்த உலகத்துல யார் மூலமா? பாஸ்டர் வாங்க. ரச்சனா தாஸ் பாஸ்டர் ப்ளீஸ் கம். It's on you to come with me, along with me. It will be recorded. Please come. சரியா? So இது யார் இது? இதுதான் பாஸ்டர் ரச்சனா தாஸ். யார் இது? இந்த அங்கிள் உங்களுக்கு எல்லாரும் பிடிக்குமா? இந்த அங்கிளுக்கு எல்லாம் தேங்க் யூ சொல்லலாமா? சரி, எல்லாம் கை நீட்டுங்க. We'll say God bless you. God bless you.
ஸோ அங்கிள் வந்து நம்மளுக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க 3 பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. கரெக்டா? அப்புறமா நம்ம இங்கிருந்து போவோம் பெங்களூருக்கு. வழியில என்ன சாப்பிடணும்? உங்களுக்கு என்ன சாப்பிடணும்? உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கும்? என்ன லஞ்ச் என்ன சாப்பிடலாம்? பிரியாணி பிடிக்குமா? ஸோ அங்கிள் பிரியாணி பண்றாங்க நம்ம எல்லாருக்கும். சரியா? ஸோ அங்கிள் அவங்க நம்மளுக்காக கீழே ப்ரிப்பேர் பண்ணி அப்போ என்ன யாருக்கும் வாமிட் வராது. கரெக்டா? ஸோ மலைக்கு மேலே இருந்து கீழே போகும்போது அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு we will all have biryani in uncle's house. Okay? Yeah. So who is going to pray for uncle? யார் ப்ரே பண்ணா அங்கிளுக்கு? ஜான் ப்ரே பண்றியா? And another thing, One more thing. another pastor is wonderful worship Singer. leader. Yeah. Worship leader, music composer. Okay, so give a big clap to him. Let's go. இப்போ ஜான் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுவாரு. ஜான் பண்ண பிறகு பிரியா will make a small prayer. ಸ್ತೋತ್ರ ಆண்டವರೇ ಅಪ್ಪ அந்த பாஸ்டர் நீ ஆசீர்வதி சப்பா அவரை நீ பலப்படுத்த ஆண்டவரே அவருக்கு கிருபையை நீ ஆசீர்வாதமா கிருபையா ஆசீர்வதி சப்பா அவர் கூட நீ ஆண்டவரே ஆவியானவரை விரைந்த ஆண்டவரே நீ ஆண்டவரே கூட இரு ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதி சப்பா அந்த குடும்பம் இருக்கட்டும் ஆண்டவரப்பா ஸ்தோத்திரமே சப்பா அந்த பாஸ்டர் மேல ஒரு ஆவி இறங்கட்டமாப்பா அந்த பாஸ்டர் நீ முட்டமாடப்பா நான் ஜெபிக்கிறேன் சப்பா அந்த பாஸ்டர் ஆண்டவரே இந்த பிள்ளைங்களை தேடி வந்து இதை கொடுக்க பாஸ்டர் ஆசீர்வதி சப்பா பலப்படுத்துமாப்பா ஆண்டவரே அவரை நீ பலப்படுத்த மாண்டவரே இந்த ஆவிக்குள்ள ஆண்டவரே பெரிய ஆண்டவரே இந்த பிள்ளைங்க தேடி வந்த நன்றியை சாப்பா நீ ஆசீர்வதி சாப்பா அப்பா அந்த பாஸ்டர் நீ ஆசீர்வதி பலப்படுத்த மேஸ்னா பிதாவே ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல நேரத்திற்காக மிக நன்றி. ஆண்டவரே எங்களை சேமா வழி நடத்தி காத்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் கூட காலையில இருந்து இதுவரையிலும் எங்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து எல்லா தேவையும் சந்தித்து அதிசயமா எங்களை நேசித்து வழிநடத்தி வந்த கிருபைக்கு உங்களுக்கு நன்றி. எங்க மத்தியில வந்திருக்கிற ரட்சணதாஸ் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவங்கள கொண்டு நீர் எங்களுக்கு செய்த உதவிக்காக உங்களுக்கு நன்றி. அது நிமித்தம் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். உமக்கு நன்றி கனத்தை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அவங்களே நீர் அவங்க ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்கு ஏழைக்கு எங்களுக்கு நீங்க இறங்குனது போல அவங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதம் திருப்பி வரன்னு இருக்கிறத செய்யுங்க ஏசப்பா. ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அந்த கடனை திருப்பி தருவேன்னு சொன்னபடி நீர் ஏராளமாய் நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நீர் ஆசீர்வதித்து எங்களை பெருக செய்கிற தேவனா இருக்கிறதுனால உங்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்துல கூட தகப்பண்ணே மீதியான நேரத்தை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எங்களை எல்லாரும் பத்திரமா நீர் இதுவரையும் பாதுகாத்து வழி நடத்தி காத்து நடத்தி வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். Thank you so much for all the warm welcome. I'm happy to meet Mr. Jonathan. ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். How many people can understand Tamil? அப்போ தமிழ்லே போகலாம். சரி, நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு புரியல. அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தான் நல்லா இருக்கும். So can anyone can translate? I know that God have destined me in my heart to use Mr. Jonathan in front of him. It need not to be always Tamil, maybe Kannada for the people, but I need all the people to understand. That's it. You will talk in Tamil, you speak in English. That's fine. Well, so happy that I have got a translator. எனக்கு இப்படி ஒரு டிரான்ஸ்லேட்டர் கிடைச்சது சந்தோஷம். Pastor is happy that he got a translator like me. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? என் பையனோட பேர் வச்சிருக்காரு ஜோனத்தன். He is very happy because his son's name is also Jonathan. So he's my son. இவரும் எனக்கு பிள்ளை தான். I am your son. We all நம்ம எல்லாரும் சாரி இங்கிலீஷ் தமிழ் மாறி மாறி வருது. I want to make a mistake. இப்படி தான் நம்ம கொஞ்சம் தமிழ்நாட்டில் பாதி படிச்சு வளர்ந்துருக்கனால அப்படி வந்துருச்சு. இனி நான் தமிழை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே சரி, ஓகே. எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு நாள். Let my translator come. Did you all have fun today? Response from Manipur people. Did you all have fun today? நான் பைபிள் காலேஜில் இருந்தப்போ நார்த்தில் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. When Pastor was in the Bible college, lots of people from
from the North India over there. அவங்களாம் சூப்பரா மியூசிக் வாசிப்பாங்க. They played very well, very good music. அருமையா வாசிப்பாங்க. பியூட்டிஃபுல், நல்லா வாசிப்பாங்க. நைஸ். They played beautifully. எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் உங்க எல்லாரையும் நீங்க எல்லாரும் நல்ல மியூசிக் பண்ணுவீங்க. எல்லாருமே, அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க நான் நம்புறேன். நீங்க நல்லா பாடினீங்க. Pastor likes their music very much, and he believes that all of us also can make good music, and he liked our singing. பிடிக்குமா மியூசிக்? பிடிக்கும் எல்லாருக்கும். Good job, Jonathan. Good job. இந்த விறகு எரிகிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? When the wood is burning in the campfire, what do you think? இத பார்க்கறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? When you see this, what do you think? Shadrach, Meshach, Abednego. Okay, one answer. Shadrach. Moses Mount. Then burning bush. Then Elia. There are a lot of scripture connected with it. சாரிப்பா, நிறைய வசனங்கள் வந்து இந்த நெருப்போட சம்பந்தப்பட்டிருக்கு. Lot of scriptures are there with this with fire in mind. Very good. Very good. Let's encourage it. நல்ல கை தட்டி, நல்ல பட்டாது. Sakala. சாக்கல. நல்ல ஜாஸ்தி. ಜಾಸ್ತಿ ಕೈ ತಟ್ಟಿ. All the boys, better. நல்ல கை தட்டினீங்கன்னா நிறைய சாப்பிடுவீங்க. So all the fun part is over. Sorry, இப்போ எல்லா வேடிக்கையும் முடிஞ்சிச்சு. All the fun part is over. நம்ம வசனத்தை கொஞ்ச நேரம் கவனிக்க போறோம். Let's focus on the Bible verse. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எத்தனை நிமிஷம் பேசலாம்? 5 நிமிஷம். How many minutes can I speak? 10 நிமிஷம். 10 minutes? Ten minutes சொல்றவங்க கை தூக்குங்க. For 10 minutes, raise your hand. நீ போயான்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் பிள்ளைங்க. நீங்க கை வைத்தது எல்லாம் வைக்கிறாங்க பாவம். உங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்க மாட்டேன். ரொம்ப மீனிங்ஃபுல்லான டைமா இது இருக்கும். நம்புறீங்களா? I won't keep you all for so long. This time is meaningful. இது ரொம்ப சந்தோஷமான தருணம். This should be very happy. அதே எல்லாம் கண்ணு மூடி. Everybody close your eyes. உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. Raise your right hand. Raise your right hand. And it would be fine for the lighting, for the recording, and lot of purposes. உங்க கண்ணை மூடி, உங்க வலது கரத்தை உயர்த்தி என்னை பார்க்காதீங்க. Close your eyes. Lift your right hand. Don't look at me. பரலோக தேவனை நோக்கி பாருங்க. Look at heaven. ஏசப்பா, Jesus, நீங்க எங்களுக்கு கூட்டு வந்திருக்கிறீங்க. you have brought us here. இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ Today, what you are going to tell us, நாங்க கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். we are ready to listen. எங்க கூட பேசுங்கப்பா. Speak to us. எங்க கூட பேசுங்கப்பா. Speak to us. நாங்க உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். We want to receive your word. எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஸோ நிறைய வசனங்கள் நம்ம தியானிக்கலாம். இப்போ நிறைய காரியங்களை பற்றி பேசினாங்க. நான் உள்ள இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த உடனே நான் நிறைய சொல்கிறேன். இப்போ எனக்கு வளவலன்னு வருது. ஏன் மிஸ்டேக் நத்திங் ஒன்றும் போய் செய்ய இல்லை. ஃபஸ்ட்டு கிருஷ்ணமூர்த்தி பாஸ்டர் சொன்னாங்க நல்ல வர்ஷிப் லீடர். ஆனால் இவங்க அப்பா சொன்னாங்க சூப்பர் அப்படி சொன்னாங்க இல்லையா? Yes, it's good in your own way. Mr. Pastor and Papa have said that I am a very good worship leader. அப்பா சொன்னாங்க Papa told, he's a kind hearted. ஐயோ, தமிழ் இங்கிலீஷ் வளருது. Kind hearted person.
I am a kind-hearted person. மீ டூ நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம். Oh, yes, we are a kind-hearted person. எஸ் ஸோ அப்படி சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு வேறு ஒன்று இருக்கு, ஒரு ஆழம் ஒன்று இருக்கு. There is a root. என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சப்போ When my life started, நான் ஒரு சண்டை முடிச்சிடுறேன், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என் வாழ்க்கை ஆரம்பிச்சப்போ எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடையாது. நான் ஒரு நார்மல் பீப்புள் தான். when my life started, I didn't have all these characters. I was a normal person. இது எல்லாமே நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டது, நம்ம சேர்த்துக்கிட்டது. I got all of this. ஒரே ஒரு காரணம் தான், இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். There is only one reason. There is only one reason. for this. உன்னோட வாய்ஸ் தான் வரணும் நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு காரணம், Only one reason. God knows me. God knows me. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்றீங்களா? ஆண்டவருக்கு என்ன தெரியும்? God knows me. ஆண்டவருக்கு God என்ன தெரியும்? knows me. Do you know that God? அந்த கடவுள் உங்களுக்கு தெரியுமா? Do you know that God? அறிந்திருக்கிற தேவன், நம்மளை புரிஞ்சு கொள்ற தேவன். The God who knows and understands. நமக்கு உதவி செய்யறவர். The God who helps. God who helps us. நீ என்னோட ஜாயின் பண்ணிக்கோ. I need someone like you to be with me. நம்மள இந்த உலகம் உயர்வுகளை பார்க்கும்போது மெச்ச ஆரம்பிக்கும். அது இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் மட்டும் சொல்லலை, உலகத்தில் யாராக இருக்கட்டும் நம்முடைய நல்ல சுபாவங்களை பார்க்கும்போது மெச்ச ஆரம்பிப்பாங்க. பட் when they found some sort of difficulty in us, அப்பா ஏதாவது ஒரு தப்பை நம்மகிட்ட பார்த்துட்டாங்கன்னா, just repeat what is it? ஏதாவது ஒரு தப்பை நம்மகிட்ட பார்த்துட்டாங்கன்னா, The world will always applaud our goodness and our talents. The world will always applaud our goodness and our talents. எனக்கு உதவி செய்யுங்க, சீக்கிரமா நான் கட் ஷார்ட் பண்ணணும், ரொம்ப லென்த்தாக சென்ட் ஃபார்ம் பண்ணுறேன். நம்மகிட்ட ஏதாவது ஒரு மிஸ்டேக் பார்த்துட்டாங்கன்னா இந்த உலகம் நம்மளை விட்டு தள்ளி போயிடும். If we make a small mistake, the world will put us away. எல்லாருமே அட்வர்சரியா மாறிடுவாங்க, வழக்காடுறவங்களா மாறிடுவாங்க. All the people will change and become our enemies. நான் இப்போ கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். I was driving a car and coming. நீங்களும் கொஞ்சம் டிராஃபிக்லாம் வந்துச்சா உங்களுக்கு? We all saw some traffic, right? உங்களுக்கு நல்ல டிரைவர்ஸ் கிடைச்சாங்க, அதனால யார் மேலேயும் இடிச்சிருக்க மாட்டீங்க. We had good drivers, so we hit nobody. ஆனா நான் வர வழியில நிறைய பேர் நிறைய வண்டி இடிச்சிட்டு இருந்தாங்க. But when I was coming, so many people hit so many other vehicles. அதுக்கப்புறம் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? So now are we good people or are we bad? Are they bad people? நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? நீ யார் பெரிய ஆளு? நீயா நானா அப்படின்ற மாதிரி போராட்டம். அந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப டிராஃபிக் ஆனது ஒரு பக்கம், நேர விரயம் மறுபக்கம். They are fighting among themselves. Who dashed? Okay, they are fighting among themselves who dash. Who is bigger? Who is bigger or who is right? Hope you get something. ஏதோ கிடைக்குதுல? Are you Are you understanding? You encourage your translator. Let's give him a big round of applause. ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தான். எப்பவுமே புடிச்சு நம்மளை தூக்கி விடுறது. He always encourages us. God will always keep on encouraging us. அவர் நம்மளை எப்பவுமே விட்டு கொடுத்துறாரு. He will never leave us down. நம்ம மேல தப்பே இருந்தாலும், Even if we make a mistake, அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதா இருந்தாலும், if nobody, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாதா இருந்தாலும், if no one accepts us, அதை நம்மளை அதை ஏற்றுக்கொள்றார். God will still accept us and our mistake. அதுக்குதான் இந்த ஃபயர். That is why the fire. இந்த ஃபயருக்குள்ள நீங்க எந்த பொருளை போட்டாலும் இது என்ன பண்ணும்? If you put anything in the fire, it will get burnt and consumed. எபிரேயர்ல ஒரு வார்த்தை இருக்குது, அவர் God is a consuming fire. That is நம்முடைய தேவன், தமிழ்ல இருக்கவங்கள சொல்லுங்க, நம்முடைய தேவன் God பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். எல்லாரும் ஒரு வசனம் சொன்னீங்க. is a consuming fire. Our God is a consuming fire. Whatever he wants, just don't teach him. He is a very good guy. Just leave him alone. He is a consuming fire. First time இவ்வளவு பண்றது பெரிய விஷயம். நான் ஃபர்ஸ்ட் டைம் மைக் பிடிச்சப்போ எனக்கு அப்படியே நர்வஸ் ஆயிடுச்சு. Doing something like this for the first time is really difficult. When I must encourage him. You must encourage me. நம்மளை ட்ரெயின் பண்ணுவார். God trains us like this. நம்ம புறஜாதி மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் அப்படியே பரப்பி வச்சு சட்டி வச்சு நடந்து போவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? So God, ungodly people in Artha,
the Gentile people, according to the Bible, they used to tread upon the fire. What does that mean? They want to sacrifice themselves in the fire. கடவுளுக்காக நம்ம அவரை அறிஞ்சு கொள்ற அனுபவத்துல வளர்றதுல நம்மளையே விட்டு கொடுக்கணும்னு மற்றவங்க கற்பிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியா இருந்து நம்மளை உருவாக்குறார். God died for us so that we don't have to walk on hot coals and take any pain. ஹார்ட் பார்த்தலாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. God took all the hard work, the pain and the hard from us. நமக்கு எளிமையான வேலையை கொடுத்துட்டாரு. He gave us an easy work. நம்ம உட்கார்ந்து இந்த மரக்கட்ட மாதிரி எரியல. We are not burning like this wood. நம்ம உட்கார்ந்து அழகா அந்த அனல் வாங்கிட்டு இருக்கோம். We are sitting happily out around it and taking the heat. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தோஷங்களுக்கு யாரோ ஒருத்தருடைய அர்ப்பணம் காரணமா இருக்கு. The happiness we have got, someone has to pay the price for. So நம்ம எல்லாரோட கடமை என்னன்னா, நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல ஆண்டவரே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல நல்லது செய்ய விரும்புறோம். நம்ம எல்லாத்துக்கும் வேறு எங்க இருக்குன்னா, we all want to do something good, but the core root is found in God. நம்ம அதை தள்ளி வச்சிட்டோம்னா வேற எதையும் நம்ம வாழ்க்கையில, If we put that aside, we can do nothing in life. மூணு முக்கியமான விஷயங்கள். So 3 important things: reading the Bible, writing, language. I didn't say Bible. Reading, writing, language. Reading, writing, language. For any of you, for the normal one or the special one. நம்ம அதை தான் செய்கிறோம். நம்ம அவங்கள கற்றுக்க வைக்கிறோம், அவங்கள புரிஞ்சுக்க வைக்கிறோம், அவங்க இன்னும் அறிஞ்சு கொள்ள ஹெல்ப் பண்ணுறோம். For everyone, we are teaching them and we are making them understand. வெரி குட் மேன். நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், எனக்காக ஒருத்தர் பலியிட்டு இருக்காங்க, எனக்காக ஒருத்தர் பலியாகி இருக்காங்க. But to teach us, somebody has sacrificed themselves. இந்த வசனம் ஒரு பலிபீடத்தில் இருக்கிற அக்கினிக்கு சமானமாக இருக்கு. In the Bible, somebody has. The Bible is equally related like the fire. The Bible is equally related like the fire. நம்ம இந்த அக்கினியை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது, நானே பலியிடப்பட்டு கொண்டிருக்கிறேன். நம்ம வழக்கமாக அந்த யூத் கேம்ப்லாம் வைக்கிறப்போ பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது சீக்கிரட்டாக சின்ன வச்சுருந்தீங்கன்னா எழுதிக்கோங்க, அதை உங்கள் பேப்பரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தீ வெளியில் வரப்போ எடுத்து திரும்ப உள்ளே போட்டு அந்த பேப்பரையும் அது உள்ளே போட்டுருங்க. When we have youth camp, we make the small children write all their sins, secret sins, and we'll throw it into the fire so that it is completely gone. Yes. Pastor Krishnamurthy is always in front. எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க. Lively example. It's not so easy. The live example is not so easy, But it is needed. ஆனால் தேவை. but it is needed. சாரிப்பா, நம்ம இங்கிலீஷ் ஏதோ வருது. இங்கே பார்க்குறவங்களும் சரி, பின்னாடி பார்க்குறவங்களும் சரி, எல்லாருக்கும் இது பிரயோஜனமான வார்த்தையாக இருக்கும். வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். Let's read a Bible verse in யாத்திரை நம்ம 3வது அதிகாரம் 4வது வசனம். நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். When Moses wanted to go near to the fire, இந்த மோசே வந்து கிட்ட போகும்போது மோசே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரோட ரெஸ்பான்ஸு இங்கே நான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட ரெஸ்பான்ஸ் தேவை, ஆண்டவரே நான் இருக்கிறேன். When God calls you, you have to have a response that yes Lord I am here. It doesn't matter நீங்கள் வந்து சூப்பராக இருக்கிறீங்களா அல்ல சுமாராக இருக்கிறீங்களா, அப்படி இல்லை, இருக்கிறேன் விஷயம். கொடைக்கானல் நிறைய பேர் பிளான் பண்ணிக்கலாம், மேபி 140 பிளான் பண்ணோம். தென் ஆஃப்டர் ஷார்ட் பண்ணி இப்போ ஒரு 70 பேர் இருக்கிறோம். இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். God wants to convey something special to you. நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிற இடத்துல, the place we are sitting in, ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். God is going to speak to us. நான் பேசுனேன்னா When I speak, அதில் ஒரு மரியாதை இருக்காது, there is no value. யாரும் உட்கார மாட்டாங்க, Nobody will sit. ஆண்டவர் என்னை கொண்டு பேசினார்னா, But when God brings me to speak, கேட்காம யாருமே இருக்க முடியாது. there will be no one who doesn't listen. Let me close our eyes and pray. அதுக்காக அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பிள்ளைங்களோட உட்காந்து இந்த நேரம் செலவு பண்ண எனக்கும் வாய்ப்பு தந்தீங்களே, நன்றிப்பா. எங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க, எங்களை நீங்கள் விசாரிக்கிறீங்க.
Father God, you love us and you care for us. You doesn't go astray. Thank you, Lord, for being on our side when we make a mistake, when we are unworthy, when we are not true to your word, when we disqualify the characters that you put forth in our heart. We want to dedicate our life. We want to give our entire glory to you alone, O God. Because you are the Lord who are the consuming fire, who have consumed all our unrighteousness, who have consumed all our unworthiness, who have consumed all our uncleanliness. Help us to comprehend your word. Help us to understand the beautiful things that you have put forth on the word. Especially pray for the people who are surrounded here. We are here on your purpose. We are here because of your call. Though we are here for celebration at Kodaikanal, but that's not the main theme why we are here. We are called according to your great purpose. And we have got a great call from the government of heaven. Thank you, Lord, for honoring us. Thank you, Lord, for remembering us. Thank you, Lord, for acknowledging us. When you ask us, let us obey and let us fulfill whatever that you put forth in our heart. Thank you, Lord, for the 3 procedures. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். Ask, seek and knock. நாங்கள் எங்கேயும் ஒரு இடத்துல நின்றக்கூடாது. We don't have to be stayed in a certain level. கேட்டுட்டே நின்றக்கூடாது. நாங்கள் அடுத்து எங்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தேடணும். எதற்காக இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவரே, நாங்கள் என்ன நோக்கத்துக்கூட இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் என்ன நல்லது செய்ய முடியும்னு தேடி தேடி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட உள்ளத்தை தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. இதை நிர்வகிக்கிற ஒவ்வொருவருக்காக, இதில் துணையாக நிற்கிற ஒவ்வொருவருக்காக, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாத்துக்கும் மேலே தட்டக்கூடிய ஞானம், எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற கதவுகளை கண்டு பயந்து ஓடாம, ஆண்டவரே இது வேலை செய்யுமோ வேலை செய்யாதோன்னு அதைரியப்படாம நாங்கள் தைரியமாக தட்டக்கூடிய அப்படிப்பட்ட வல்லமை எங்களுக்குள்ள தாங்க. இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஊழியக்காரராய் வாரத்திலிருந்து உண்டாகிற நன்மைகள் இவர்களுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைங்க சுகமாக்கப்படட்டும். எங்க கண்கள் காண எத்தனையோ அதிசயங்களை இந்த ஹோம்ல செஞ்சிருக்கிறீங்களே அப்பா. நடக்க முடியாத பிள்ளைங்களை நடக்க வச்சிருக்கிறீங்களே, பேனா பிடிக்க முடியாத பிள்ளைங்களை பேனா பிடிக்க வச்சிருக்கிறீங்களே, பேச முடியாத பிள்ளைங்களை பேச வச்சிருக்கிறீங்களே. ஆண்டவர், இவ்வளோ பெரியதான ஜனத்திரளை வழிநடத்த உங்களுடைய கிருபை இல்லாமல் யாரால முடியும்? உங்களுடைய கிருபைக்கு நாங்கள் பணிக்கிறோம். உங்களுடைய இறக்கங்களுக்குள்ள எங்களை விட்டு தருகிறோம். அப்புறம் இந்த கூடுகைக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஜோனத்தானுக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளையுடைய நாமத்தை கொண்டு உடைய ஊழியக்காரனை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவனுடைய பெயருக்கு ஏற்றபடி தேவனுடைய பரிசா விளங்குவானான். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு கொண்டு அதுக்கு யுத்தத்தில் நிற்பதில்லை என யோசுவாவுக்கு உன்னத்தின் அதே வல்லமை உள்ள கர்த்தர் தம்பியையும் அவனுடைய அண்ணன் தேவையும் ஆசீர்வதிப்பீரான். கூட இருந்து நடத்துங்க. எல்லா காரியத்திலும் வெற்றியும் ஜெயத்தையும் காணும்படி செய்யுங்க. இதை முன்னிருந்து நடத்துகிற அருமையான சகோதரர் மிஸ்டர் ஜோசப் அண்ட் ஃபேமிலி, இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸு, எல்லா ஹோம்ஸில் இருக்க பீப்புள், அண்ட் இருக்க பாஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, பாஸ்டர் ரமேஷ், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர் டேவிட், எல்லாரையும் ஒப்படைக்கிறோம். உடைய நாமத்தை கொண்டு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பெரிதான நன்மைகளை நாங்கள் உம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களை அழைக்கும் போது, இந்த அக்கினியை பார்க்கும்போது எங்கள் உள்ளத்துக்குள்ள ஐம் அவைலபிள்ன்ற எண்ணம் வரட்டும். எங்களை பட்சித்த எங்கள் அநியாயங்களை, அக்கிரமங்களை எங்களை விட்டு பட்சித்து போட்ட நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்களுக்காக ரத்தம் செய்தன அந்த ஆண்டவருடைய அன்புக்குள்ள நாங்கள் பட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை கொண்டு நாங்கள் உங்கள்கிட்ட நிலைநிற்க முடியாது. ஆண்டவரை, நீங்க எல்லாத்தையும் பட்சித்து போட்டீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் மீறுதல்களை நினைப்பதில்லையே, நன்றி. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ பலன் செய். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உங்களுடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. எல்லா மகிமையும் மேன்மையும் ஒருவருக்கு உரித்தாகட்டும். புதிய மகிமை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதா. செஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை எழும்பக்கூடாதபடி நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனையும் பட்சித்து போட நல்லவரா இருக்கிறார். ஸோ கொடைக்கானல் ட்ரிப் let it be a not just be a refreshment in the body, not just in the soul, let it be a reviving in the spirit. உங்களுடைய ஆவியை புதிதாக்குற அனுபவமா இந்த கூடுகை அமையட்டும்னு உங்களை வாழ்க்கிறேன். God bless you. Thanks for the time. Cheers. Thank you. Thank you. Praise the Lord.